நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:05. திதி இன்று காலை 6:03 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இரவு 9:01 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாம யோகம் இரவு 8:40 வரை அர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இரவு 7:07 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:04 வரை மரண யோகம், அதன் பின்பு முழுதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அப்படின்னாலே இன்றைய தினம் கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஜடாமஞ்சரின்னு சொல்லிட்டு கடையில விற்கும். நாட்டு மருந்து கடையில ஜடாமஞ்சரி அப்படின்னு விற்கும். அதை வாங்கி அது ஒரு மஞ்சள் துணியில வச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பொன்மொழி சொல்லலான்னு இருக்க. என்ன அப்படின்னா, நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள் அல்ல உன்னுடைய வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறலாம். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இந்த வருடத்தினுடைய கடைசி நாள், அதாவது குரோதி வருஷத்தினுடைய கடைசி நாள் இன்றைய நாள். அப்போ நாளைய மறுநாள் என்ன வருது? சித்திரை பிறக்கிறது, விசுவாவசு வருடம் பிறக்கிறது இல்லைங்களா? தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. சரி, நம்ம இப்போ முதல்ல கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், புத பகவான், ராகு பகவான், திருக்கணிதப்படி சனி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவானும் மாந்திய பகவானும், துலாத்தில் சந்திர பகவான். 6:34 சுக்கிரன் வக்ர முடிவு. சூரியன் பாத்தீங்கன்னா இரவு, அதாவது விடியற்காலை 3:21 சூரிய பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். சித்திரை புத்தாண்டு பிறக்கின்றது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த புத்தாண்டு முடிவில் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய கோவில்களுக்கு சென்று இருக்கிறோம். எவ்வளவோ கோவிலுக்கெல்லாம் போயிருக்கலாம். நிறைய நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத கோவிலே கிடையாது. ஆனா சகலவிதமான தோஷங்களை போக்கும் காசியை விட 100 மடங்கு புண்ணியம் தரும் கஷேத்திரம் எது அப்படின்றத பார்க்க போறோம். அது எங்க இருக்கு அப்படின்னா, திருவாரூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அந்த திருத்தலம் தான் ஸ்ரீவாஞ்சியம். இதுக்கு திருவாஞ்சியம் அப்படின்னு கூட சொல்வதுண்டு. இங்க இறைவனின் திருநாமம் எதுன்னா வாஞ்சிநாதர், இறைவியின் திருநாமம் மங்கள நாயகி. இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவா கிரகண காலத்துல எல்லா கோயில்கள் நடைகளும் மூடி விட்டுருவாங்க, அடைக்கப்பட்டுடும். கோவில் நடை, கோவிலே மூடிடுவாங்க. ஆனா
இந்த திருவாரூர் அருகிலுள்ள ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில் அன்றைய தினம் திறக்கப்பட்டு இருக்கும். இதுதான் ஒரு விசேஷம். இந்த கிரகண நேரத்துல சிவனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்படும். இந்த இடத்துல நம்ம ஆத்ம தர்ப்பணம்னு ஒண்ணு கொடுக்கலாம். இப்போ பொதுவா கோயில் அருகில் யாராவது இறந்து விட்டால் சடலத்தை எடுக்க வரை கோவில் நடைபெறும் பூஜைகள் நிறுத்தி வைக்கப்படும் இல்லையா? ஆனா இந்த ஊரில் பூஜையை நிறுத்துவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, யமதர்மனே இங்கு கஷேத்திரபாலகராக இருப்பதால் இங்கு இப்படி நடக்கின்றது. இங்கே சுவாமிக்கு யமதர்மராஜனே வாகனமாகவும் இருக்கிறார். மேலும் கோயில் எதிரிலேயே சுடுகாடு இருக்கிறது. சடலத்தை அங்க எரித்தவுடன் அங்கிருந்தபடியே சுவாமியை வணங்கி இறந்தவர் சிவனடி சேர வேண்டிக் கொள்கிறார்கள். எப்படி சிறப்பு பாருங்க. காசில கூட அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு எரிச்சு எடுத்து தண்ணியில போட்டுறாங்க. இங்க அப்படி கிடையாது. கோவில் எதிர்க்கவே அந்த சுடுகாட்டுல எரிச்சிட்டு அங்கிருந்தபடியே சுவாமியை வேண்டிக் கொள்கிறார். ஒருவர் இறந்த பின் அவரது பிள்ளைகளால் செய்யப்பட வேண்டிய பிதுர் காரியங்களை இந்த கோயிலில் முன்கூட்டியே நாமே செய்து முக்தி கிடைக்க வழி தேடிக்கொள்ளலாம். இதற்கு பெயர்தான் ஆத்ம தர்ப்பணம். இத்தலத்துக்கு இந்த தலத்தில் உள்ள தீர்த்தத்தை பருகினால் மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு சிரமம் நீங்கும். ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய தீர்த்தத்தை சாப்பிட்டாலே அவர்களுக்கு அந்த சிரமம்லாம் நீங்கும். இந்த தலத்தில் இறந்தாலும் வேறு இடத்தில் இருந்தவர்களுக்கு இங்க பிதிர்காரியம் செய்தாலும் சிவனே அவர்களது காதில் பஞ்சாட்சர மந்திரம் கூறி தன்னுள் சேர்த்து கொள்வதாக ஒரு ஐதீகம். எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு சிறப்பு இல்ல? அதே போல மகம், பூரம், சதயம், பரணி இந்த நட்சத்திரனர் மேலும் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், கும்பம் ராசி அல்லது லக்னம் கொண்டவர்கள் தங்கள் தோஷங்களை நீங்க இத்தலத்தில் வழிபடுகின்றனர். யமனுக்கே பாப விமோசனம் கிடைத்த செய்த தேவார திருத்தலம் எதுனா இதுதான். ஒரு சமயம் யமதர்மராஜா எத்தனையோ நல்ல பதவிகள் இருக்கும்போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை எடுக்கும் பதவியை சிவபெருமான் கொடுத்துள்ளார் என ரொம்ப வருந்தி கஷ்டப்படுவார். அப்போ திருவாரூர் சென்று தியாகராஜரிடம் தனது குறைபாட்டை சொல்கிறார். நான் உயிர்வதை தொழிலை செய்யும் தனக்கு பிரம்மத்தி தோஷம் பிடித்துள்ளதாகவும் தன்னை கண்டு உயிர்கள் அனைத்தும் பயம் கொள்வதாகவும் திருவாரூர் தியாகராஜ பெருமானை கண்டு புலம்புவார். இதற்கு அப்பெருமான் ஸ்ரீவாஞ்சியம் சென்று வாஞ்சிநாதரை வழிபட்டு உனது தோஷத்தில் இருந்து விடுபட்டுக்கொள் என சொல்கிறார். அவ்வாறே யமதர்மன் ஸ்ரீவாஞ்சிய தலத்திற்கு வந்து நெடுங்காலம் கடுந்தவம் புரிந்து வாஞ்சிநாதரை வழிபட்டு தனது தோஷத்திலிருந்து விடுபட்டார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, யமதர்மராஜன் யோக நிலையில் காட்சி தருகிறார். இந்த இடத்துல தன்னை வந்து பக்தர்கள் தரிசிப்பர் எனும் பெரும்பேற்றை யமதர்மனுக்கு வழங்கினாராம் ஸ்ரீவாஞ்சிநாதர். இங்கு யமதர்மனுக்கே முதல் வழிபாடு. யமதர்மராஜின் யோக நிலையில் காட்சி தருகிறார். தரிசனம் செய்பவர்களுக்கு மரண பயம் நீங்கும். இந்த கண்டாந்த தோஷம், அதே மாதிரி ஆயுள் கம்மியா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த இடத்துல போயிட்டு இந்த வாஞ்சிநாதரை யமதர்மராஜனையும் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு அந்த தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மையை யமதர்மராஜன் கொடுக்கிறார். இங்க யமதர்மனுக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. யமதர்மனை சாந்தி செய்யும் விதத்தில் இங்கு ஆயுள் ஓமம் சஷ்யப்த பூர்த்தி செய்து வழிபட்டால் நீண்ட ஆயுள் பெறலாம். அதனால காசிக்கு சமமாக சொல்லப்படும் 6 காவிரி தலங்களுக்குள் இத்தலமும் ஒன்றாகும்.
காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றன. அதனால நம் பாவங்களுக்கு காசியில் பைரவர் தண்டனை வழங்குகிறார். அதனால காசியில் மரித்தால் யமபயம் இல்லாவிட்டாலும் ஒரு நாழிகையாவது பைரவ தண்டனை உண்டு. ஆனால் திருவாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டும் வளர்கிறது. அதனால பைரவரின் தண்டனை இங்கு இல்லை. வாஞ்சியத்தில் மரித்தவர்க்கு யமபயம் பைரவ தண்டனை என்ற இரண்டுமே கிடையாது. அதனால இந்த காலத்தில் இந்த ஸ்ரீ வாஞ்சிநாதரை வழிபாடு செய்தால், ஆத்ம தர்ப்பணம் கொடுத்தால் வாழ்க்கையில் சிவனுடைய ஒரு அருள் நமக்கு கிடைக்கிறது. இந்த தலத்துல பைரவர் யோக நிலையில் தமது தண்டங்களை எல்லாம் கீழே வைத்துவிட்டு யோக பைரவராக ஈசனையே துதித்த வண்ணம் இருக்கிறார். நாய் வாகனமும் இவருக்கு இந்த இடத்தில் இல்லை. இவரை ஆசன பைரவர் என்று அழைக்கிறார்கள். திருவாஞ்சியத்தில் பைரவர் தவமிருந்து பொன்வண்டு வடிவில் ஈசனை வழிபட்டதாக தலபுராணம். யமன் பைரவர் இருவருமே அதிகாரம் இல்லாத இத்தலம் காசியை காட்டிலும் 100 மடங்கு உயர்ந்தது என்று அந்த காலத்திலிருந்தே முனிவர்களும் சித்தர்களும் கூறுகின்றனர். இந்த இடத்துல பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் வழங்கும் பைரவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பூச நட்சத்திரக்காரர்கள் செல்வம் வழங்கும் பைரவர் இங்க இருக்கிறார். அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நிறைய சகல விதமான தோஷங்களை போக்கக்கூடிய காசியை விட 100 மடங்கு புண்ணியம் தரும் கஷேத்திரம் எதுனா ஸ்ரீவாஞ்சியம். ஒரு முறையாவது சென்று இந்த இடத்துல அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. ஆயுள் கூடும், மரண பயம் நீங்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். திறமைகள் மூலம் மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். வெளிவட்டாரத்தில் கௌரவம்லாம் அதிகரிக்கும். கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் ஒரு சில பேரால் உங்களுக்கு தொல்லைகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இன்னைக்கு இருக்கும். நெருக்கமும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு. சுபம் நிறைந்த நாள், சுகம் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள். அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சகோதரர்கள்லாம் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். சொத்து வழக்குகள்லாம் அனுகூலமான முடிவுகள்லாம் கிடைக்க. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் திட்டமிட்டு இன்னைக்கு செயல்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசையின் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் இன்னைக்கு. அதே போல உடன் பிறந்த சகோதரர்கள்ல மூத்த சகோதரர்கள் உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும்.
கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்லாம் நல்ல சாதகமாக அமையும். வெளியூர் தொடர்பான பயணம் மூலம் மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அரசு வழியிலெல்லாம் உங்களுக்கு நல்ல உதவிகரம், ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா மறதியால அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் ஈடுவருது, தடை தாமதம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் மீதான விமர்சன பேச்சுகளை தவிர்த்தால் நன்மையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் விலகும். இன்றைய நாள் பாராட்டும் கிடைக்கும். அதே சமயத்துல எதிர்ப்புகளை நீங்க சமாளிக்கக்கூடிய திறனும் ஏற்படும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுங்க. அதாவது ஆலய வழிபாட்டுல ஆர்வம் இன்னைக்கு கொஞ்சம் நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கடவுள் மீது நம்பிக்கை வைங்க. பிள்ளைகளின் நலன் கருதி எடுக்கின்ற முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். அதே போல வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். தன வரவு தாராளமாக இருக்கும். உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இன்றைய நாள் தெளிவோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய இடங்களுக்கு சென்று வருவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். நீங்க பழகுகின்ற விதத்துல அதன் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல். வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் பார்த்து வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுக்கறது பெருசு இல்லை, அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையணும். அதனால கவனமா இருங்க. இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதர வகையில ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு தொழில் வளர்ச்சிக்கு உங்களுக்கு சாதகமாக அது அமையும். உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும். குறைவாக பேசினாலும் குறையில்லாமல் பேசுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள். ஏன்னா இன்னைக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, அடுத்த மொழி பேசும் மக்களிடம் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா பேசணும். தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். குழப்பங்கள் அதிகமா இருக்கும். இன்னைக்கு மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயணம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். சில முடிவுகளில் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. தொழில் சம்பந்தமான செயல்பாட்டில் ஆதரவான ஒரு சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனத்தோட இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியம் சார்ந்த பேச்சு வார்த்தைகள்லாம் சாதகமாக அமையும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனசுல ஒரு புதிய இலக்குகள் பிறக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் மிக மிக கவனம் வேண்டிய ஒரு நாள். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பாச கலர்னு ஒன்று இருக்கும். பாச கலர்னா பச்சை, ஒரு மாதிரி டார்க் பச்சை வரும். அந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். புராடம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அரசு தொடர்பாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாராத விதமாக நண்பர்கள் கூட அதை சொல்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு. கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அதே போல சொந்த பந்தங்கள் வழியில சுப செய்திகள்லாம் கிடைக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத சிந்தனைகள், அதனால ஒரு விதமான சோர்வு இதெல்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற தன்மையும் இருக்கு. கவலைப்பட வேண்டாம். வியாபாரம் ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற நாளாகவும் அமையும். அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயர்கின்ற ஒரு நாள். மேல் அதிகாரியுடன் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீரும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம். தன வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் இன்னைக்கு இருக்கும். அதே போல சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். வியாபாரம் சார்ந்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு நன்றாக பலிதமாகும். வியாபாரம் நன்றாக நடக்கும். அதே மாதிரி லாபங்களும் ஈட்டக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் எதிர்ப்பு சிக்கல் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய மேற்கு அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலும் விருத்தி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால நிதானத்தோடு எதையும் செய்யுங்க. எந்த ஒரு செயல்பாட்டிலும் கவனம் தேவை. எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனால அலைச்சல்கள் ஏற்படும். பங்கு மார்க்கெட் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். அது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் போடுறதா இருந்தால் யோசித்து போடுங்க. நிதானத்தை கடைபிடிங்க.
கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். உங்களோட இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும். அரசு பணிகள்ல வேகத்தை விட விவேகம் தேவை. இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு அதிசய 9 நட்சத்திர நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கவனத்தோட இன்னைக்கு இருக்கிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். ரேவதி நட்சத்திர வேகத்தை விட விவேகத்தோட இன்னைக்கு புத்திசாலித்தனத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.